අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? ජනබලවේගය තමයි සුදුසු කියලා මම කියන්නේ. මොකද හේතුව තමයි මේ රටේ දූෂණය වංචාව කියන දේවල් කවදාකවත් නතර කරලා නැහැනේ. ඒ තියෙන රටේ ඉන්න පාලකයා කරන්නේ නේ පෞල් වාදේ අරවම හැම දෙයක්ම ඇවිල්ලා. පීඩිත පන්තියට එහෙම නැත්නම් දුක් කම් කරුවට ගොවියට කවදාකවත් සිතක් සාන්තියක් ආවේ නැහැ. දැන් ওই සිතක් සාන්තියක් එන්නේ ඒ නිසා අපේ පෞද්ගලික මත තමයි විබ්බිම් මට්ටමේ අපි දැකපු දේවල් වල හැටියට ජාතික ජන බලවේගයට යම් ප්‍රචාරයක් තියෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. ඒක මගේ පෞද්ගලික ප්‍රකාශය. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ரணில் விக்ரமசிங்க பொருத்தமான ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ளுவோம். காரணம் யார் இந்த நாட்டை பொறுப்பெடுக்க முடியும் அந்த சமயத்தில் முன் வந்த ஜனாதிபதி யாருன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க. வேற ஒருத்தராலே மேலாது அந்த நாட்டை இந்த நிலைமைக்கால் கொண்டு வந்தது வந்து ரணில் விக்ரமசிங்க தான் எங்களோட கருத்து. අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? ජනවාදී අනුකුමාර මහත්තයා තමයි. හේතුව? ඒක කියන්නේ පාටලොක්ක පෙන්ෂන් එකකට කාලේ ඇවිල්ලා තියෙනනේ. ඔව්. එයාලා හරියන්නේ නැහැ. දැන් අපි අලුත් එක්කේ පත් කරගන්න ඕනේ. අනුර මත රට හදනවද? හදනවද අනිවාර්යෙන්ම. අපි ලංකාවේ මිනිස්සුන්ට කියන පොඩ්ඩක් මේ පාර කල්පනා කරලා බලලා ඡන්දේ පාවිච්චි කරගන්න කියලා. අනුරට ජය වේවා. රටට සුදුසු ජනාධිපති කවුද කියලා හිතන්නේ? සජිත් මහත්තයා. හේතුව? එයා දුප්පතාගේ දුක දන්න මනුස්සයා. රට හදනවද එයා? ඔව් හදයි. එහෙනම් ඉස්සරහා බාරගත්තේ රටේ. බාරගත්තේ අතරමැදින් බාර ගන්න කැමති නෑ නෝ. අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? මම නම් ඉතින් කැමති අපේ අනුර කුමාර දිසානායක මහත්තයා. හේතුව? ඒක ඉතින් ඇති ඉතින් මේ රටේ ඉතින් දෙගොල්ලම කරානේ දැන්. ඒ හින්දා දැන් අපි වෙනසක් කරත් එක්ක අනුර මහත්තයා දෙන්න ඕනේ. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? நான் ரணில தான் நினைக்கிறேன். අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද කියලා හිතන්නේ? මන්දන් චන්ද්‍රන් අනුරට. அனுர. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க ஜனாதிபதி தான் சரியான ஒரு தலைவர் நான் நினைச்சேன். காரணம்? காரணம் வந்து நாடு கொஞ்சம் பின்வாங்கி இருந்தது, அதை வந்து அவர் கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு வந்தார். அது ஒரு காரணத்தினால அவரை நல்ல முன்னாங்க தீர்மானம் பண்ண. අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? අනුර කුමාර දිසානායක. හේතුව? හේතුව අවුරුදු 70 තිස්සේ මේ දෙකොල්ල මාරුවට මේ රට බංකොලොත් කරා. දූෂණය වංචාව හොරකම මරකම ඒ හින්දා මේ පාර අනුර කුමාර දිසානායක සහෝදරයා આવොත් කියලා හිතනවා රට අනුරට. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதின்னு நீங்க யாரை கருதுறீங்க? சஜித் பிரேமதாஸ். சஜித் பிரேமதாஸ். காரணம்? அவர் வாப்பா வந்த அரசியல் அவர் ஒரு முறை கொடுத்து பார்ப்போம் அவர் செய்வாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்க. காரணம்? காரணம் என்னென்னா எவ்வளோ கஷ்டமான நேரத்தில் அரசாங்கம் தவறு எடுத்தது. எல்லார்ட்டையும் கேட்டு எல்லாரும் முடியாதுன்னு பயந்து ஓடின காலத்தை அரசாங்கத்தை பாரம் எடுத்து இந்த கொஞ்ச காலம் அனுபவித்த சுதந்திரம் ஒரு நாளுமே இந்த நாட்டில் ஒரு மனுஷன் அனுபவிக்கல. நாம் பார்த்தோம் எப்படின்னு சொன்னால், இதுக்கு கடந்த காலம் எல்லாத்துலேயுமே மேடை ஏறி நம்மளுக்கு தம்பி அமரக்காண்டெல்லாம் ஏசுவாங்க. அடுத்து இனவாதம் பகிரங்கமாக பேசப்படும். ஆனால் இந்த குறிப்பிட்ட கொஞ்ச காலத்தில் தான் இனவாதம் யாருமே பேசாத ஒரு காலம், ஒரு தங்கமான காலம், நம்மளோட வாழ்க்கையிலேயே சுதந்திரமான ஒரு காலம். நம்ம பெருசாக வசதி வாய்ப்போடு வாழ தேவையில்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் நாம் ரணிலுக்கு தான் ஓட் பண்ணணும், ரணில் தான் வரணும், அவர் தான் ஜனாதிபதிக்கு பொருத்தமான ஆள். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை கருதுறீங்க? இப்போ இருக்க நிலைமையில் நான் ரணில் விக்ரமசிங்கே தான் நான் கருதுகிறேன். காரணம்? ஏன்டா நம்ம இப்போ இதுக்கு கடந்த காலத்தில் பார்த்தோம்னா நமக்கு பெரிய ஒரு சிக்கல் வந்துச்சு. இந்த பெட்ரோல் அது இது இப்போ டாலர் அப்படியே அப்படின்னு எல்லாருக்கும் அந்த சான்ஸை கொடுத்தாங்க. ஆண்ட்ராய்க்கும் கொடுத்தாங்க, சஜித்துக்கும் கொடுத்தாங்க, எல்லாருக்கும். ஆனால் உத்தரமாக தான் பாரம் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா அவங்களுக்கு தான் செய்யலான்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த நாட்டில் அந்த பொருளாதார தன்மைன்றது ஃபுல்லாக பிளாஸ்டாக இருந்த டைம். அப்போ இனி அந்த டைமில் ரணில் அவர் தான் ரெடி, எனக்கு இதை செய்யலும் அவர் பொறுப்படுத்து ஏதோ ஒரு இதில் இப்போ நாடு பைத்துட்ருக்கு. அவங்களோட பௌத்த மதத்தை முன்னால் வச்சுட்டு அதுக்குள்ளால் தான் ஒளிஞ்சிட்டு தான் அவங்களோட அரசியலை கொண்டு போகிறாங்க. இந்த நாட்டுக்கு பெரிய ஒரு சாபக்கேடு அந்த இதுதான். அது இல்லாமல் ரணிலுக்கு மட்டும்தான் அதை செய்யலும்னு நான் நினச்சேன். அதால் அவர் அந்த பௌத்த மதத்தை வச்சு இதெல்லாம் பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் அந்த நாட்டு ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ பொருளாதாரம் கல்வி அதுகளை தான் முற்படுத்தி அவர்
ஒரு நாட்டில் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்டில் என்ன நடக்கணும், அதை எப்படி செஞ்சால் எப்படி செய்யணும்ன்றது ஒரு பின்னுக்குள்ள ஒரு இதை இப்போதே அதை யோசித்து ஒரு திறம்படாத வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை ரணில்கிட்ட தான் இருக்குது. அதால் இப்போ இருக்க இதில் இந்த நாட்டை பொறுத்த இப்போ யாருக்கும் அந்த தன்மை இல்லை. அதால் நான் நினச்சேன் இந்த தேர்தலில் ரணில் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு நான் கருதுவேன். අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? මම හිතන විදිහට අනුර මහත්තයා තමයි එන්න ඕනේ. අනුර මහත්තයා. හේතුව? හේතුව දැන් ඉතින් අවුරුදු 70ක් තිස්සේ ඉතින් හට් ටයිමෙන්ට් දීලා ඉතින් වෙන විකල්ප නැහැ නේ ලංකාවේ මිනිස්සුන්ට. බැලුවනේ උන්තරන්නේ. ඔව්. රට හදනවද එයා? රට කොහොමද දන්නේ? ඉතින් මොනවා වෙයිද දන්නේ නැහැ. වෙන විකල්ප නැහැ. ඕන දෙයක් එන්න කියලා ඉතින් ඔව් විශ්වාසයක් තියන කියලා හිතනවා. රට අනුරට. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாரை நீங்க கருதுறீங்க? ரணில் தான் நல்ல. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருக்கு கருதுறீங்க? ரணில் விக்ரமசிங்கே ஒருத்தர் தான். அவரால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு தேவையான அனுபவமும் புத்தியும் இருக்கி. மற்ற 2 பேர்கிட்டையும் அது சம்பந்தமான எந்த அறிவுகளும் இல்லைங்கிற இந்த கருத்து. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு கருதுறீங்க? தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. காரணம் வந்து அவர் ஏண்டா கடந்த கால அந்த பொருளாதார பிரச்சனையை அவர் தீர்வை கொண்டு வந்தார். இன்னும் நிறைய பொருளாதார பிரச்சனை தீர்வை கொண்டாடி இருக்கார். அதாலவே தான் இப்போ அதுக்கு தகுதியானவர். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நான் வேறு விஷயம் உண்டுக்கா என்னன்னு சொல்லல. இப்போதைக்கு யாருன்னு சொன்னால் சஜித். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டுக்கு சஜித் வந்தால் நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். காரணம்? எல்லாரும் எங்களை சகவிக்கிற அளவுலாம் எல்லா ஜனாதிபதியும் இருந்து இந்த நிலப்பாட்டுக்கு சஜித் ஒரு புதுசாக ஒரு கட்சியில் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செஞ்சு நாட்டு மக்கள் எடுத்தோன்னு இவர் எப்படி எங்களை வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறாருங்கிறது நாங்கள் அறியலாம் தானே. இவர் ஒரு புதால் தானே. அப்போ அதால் சஜித் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தால் நல்ல மன்றது என்ற நோக்கம். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதினு நீங்கள் யாரை கருதுறீங்க? இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி நான் ரணில் விக்ரமசிங்கே கருதுகிறேன். காரணம் வந்துச்சுன்னா இந்த நாடு கடந்த காலம் கோட்டாபாய் ராஜபக்சவால் மிக மோசமான சூழலுக்கு இந்த நாடு தள்ளப்பட்டது. எனவே அந்த நாட்டை இன்னொருத்தம் வரமாட்டானா இந்த நாட்டை நிமித்துறதுக்கு என்று நாம் எல்லோரும் ஒரு ஆவலை எதிர்பார்த்தோம். கூப்பிடாமலே ரணில் விக்ரமசிங்கே வந்து இந்த நாட்டை மிகவும் ஒரு நல்ல சூழலுக்கு வளப்படுத்தி தந்தார். அதை நாம் எல்லோரும் மறக்கப்படாது. அந்த விஷயத்தில் ரணில் நல்ல. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ரணிலே கூட இருக்கிற கடந்த காலத்து அமைச்சர்கள் மோசமான வேலைகள் செஞ்சாக்கள் ரணில் விக்ரமசிங்கே கூட இருக்காங்க. அப்படி ஒரு விமர்சனம் இருக்கி. விமர்சனம் இருக்கி. அப்படி இருக்கிறதால தான் மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க. ரணிலுக்கு வாக்களிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நம்ம நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி நீங்க யாரை கருதுறீங்க? ஜனாதிபதி ஆகணும் ரணில் விக்ரமசிங்கே. காரணம் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்களை ஒரு அளவுக்கு கூட கொண்டாந்திருக்கார் அவர் தான். அவரால் தான் இந்த நாட்டை முன்னெடுத்து இயலும். வேற ஒருத்தால இயலாது. අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද? අනුර කුමාර දිසානායක. හේතුව දැන් මේට කලින් මේ ජනාධිපතිවරු කීප දෙනෙක් හිටියා. නව නිර්මාණයක් හැටියට අපි අනුර කුමාර දිසානායක තෝරගන්න. රට අනුරට. අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද? මේකයි කියන්නේ අතිත් මහත්තයාට විතර පුළුවන් රට හරි විදියට හදන්න. අනිත් අය ඉන්නේ ඔක්කොම ව්‍යාජ කට්ටිය. ඔක්කොම එක එක්කෙනාගේ බහුමත දරාගෙන ඉන්න අය ඉන්නේ. නමුත් එතුමා ඉන්නවා හරි විදිහට. ඒ වෙලාව අයි බාරගත්තනේ. ඒ වෙලාව රට අයි බාරගත්තනේ සජිත් ප්‍රේමදාස. ඒකේ බාරගත්තේ නැත්තේ කලවම් පිරිසක් ඉන්නවා. කලවම් පිරිසක් ඉද්දී කෙනෙකුට කරන්න බෑනේ. ඔබතුමා අපි 3 දෙනෙක් කෙනෙකුට අපි 3 දෙනාම අදහස් තුනක්. එතකොට එහෙම එක්කෙනෙක් බාර ගන්නද එක්කෙනෙකුට බෑ වැඩක් කරන්න. අන්න ඒකෙන් තමයි බාරගත්තේ. අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද? අතන තරුණාගේ පත් කරගෙන අනුර කුමාර කෙනෙක් පත් කරගෙන. හේතුව? ඒ කියන්නේ මෙතෙන් අපි අනිත් දෙපැත්තම උත්තර දීලා තියෙනවා. දුන්නට කිසිම මේකක් නෑ. අලුත් කෙනෙක් කෙනාට තමයි අපි කැමති. අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද? නෑ මම හිතන්නේ අනුර කුමාර තමයි මේ ඡන්දේ දීලා බලන්න ඕන කියලා කියන්නේ. හේතුව?
හේතුව දැන් හැමදාම දුන්නේ මේ දෙකොල්ලට. අලුතෙන් එක්කෙනෙකුට දීලා බලන්න ඕන කරා හෝ නොකරා. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? அதில் எனக்கு விருப்பமான ஒரு ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாச இருக்கக்கூடும் என்பதுதான் எனது அபிப்பிராயம். காரணம் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து ஒரு இனவாதம் இல்லாத ஒரு பிரச்சாரமும் நாட்டுக்கு தேவையான ஒரு பிரச்சாரமாக தான் இருக்கு. அப்ப ரசத அனில் சுதீஷ் ஜனாதிபதி කවුද? ජනාධිපති වෙනකොට ඉතින් ආණ්ඩු කුමාර වහන්සේ ඉක්මනින් වැඩක් කරා කියලා හිතනවා. අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? ඉතින් අනුර තමයි. හේතුව ඒ ඉතින් දැන් වැඩක් කරන පිළිවෙල අනුව අපිට තේරෙනවා. දැන් මේ මෙත්තේ උඩ දැන් මේ අතින් බලකොට අපිට වැඩ පිළිවෙල යෙදෙන්න ඕන කියන එක අපි හිතනවා. අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද? සුදුසු දැනට සජිත් සජිත්. හේතුව ඒක කියන්නේ මිනිහා දුප්පතාගේ දුක දන්න හින්දා. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்க. காரணம் இந்த நாட்டில் பொருளாதாரம் விழுந்திருக்கும் போது இந்த பொருளாதார கட்டி எடுத்து இந்த அளவு கொண்டிருக்கிறேன்னா ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான். சஜித்துக்கோ அனுருக்கோ இயலாது. අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද? අපි සජිත් මහතා හේතුව රට කැපනටිය. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? ரணில். காரணம் என்ன, இந்த நாடு கஷ்டத்தில் விழுந்த நாட்டை நல்ல நிலைமையை கொண்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் செஞ்சுட்டு போறாரு. அவரோட இருப்பு எல்லாருமே ஊழல்வாதிகள் சொல்றாங்களே. அது இப்ப அடுத்த பக்கம் இல்லையா ஊழல்வாதி? ரௌஃபா மேல எந்த பக்கம் இருக்கானு? சஜித்தோட இருக்கானு. அவன் இந்த இவன் இருக்காங்க சம்பிக்கிறான், அவனுகள் எந்த பக்கத்துல இருக்காங்க? முஸ்லீம்கள துரோகி அவனுகள் எந்த பக்கத்துல இருக்கானு? சஜித்தோட தான் இருக்கானு. அப்ப அவனு ஊழல்வாதி இல்லையா? ரணில் வெல்லதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அல்லாஹ் தான் உதவி செய்யணும். வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? අපේ රටේ සුදුසු ජනාධිපතිතුමා තමයි රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා. හේතුව හුඟක් රට ප්‍රපාතයට වැටුණානේ. ඒ අවස්ථාවේ ඉතින් එයා ගොඩ ගත්තා රට. ඒ හින්දා මගේ තීරණය මං හිතනවා එයා සුදුසුයි කියලා ජනාධිපති හැටියට. අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා සුදුසුයි කියලා මම හිතනවා. හේතුව එදා තෙල් පොලිමේ ඉන්නකොට එයා ඇවදින් තමා මේක මේ තෙල් මේක නතර කරා. එයා නිසා අද මේ තත්ත්වයේ ඉන්නවා පොලිම් ගානේ නැතුව. ඒ නිසා එයා සුදුසුයි කියලා අපි හිතනවා. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? சஜித் பிரேமதாஸ் அவர்களாம் வெல்லும், அவரும் வெல்லுவார். காரணம் அவர் இந்த கொஞ்சம் மக்கள் ஏழை மக்களை நல்லா அறிஞ்சவர். அவரை தாப்பன் இருக்குது. அவர் நல்லா இது செஞ்சார், வீடு கட்டி நாடு விழுந்தனர். ஏன் நாட்டை அவர் பொறுப்பெடுக்கல? பொறுப்படிக்க எப்படி அவங்க பொய்யல்ல சொன்ன இந்த காரம் இருந்தாலும் கொடுக்கல. சும்மா அவங்க கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கல. நாட்டை செய்வாரா? நாட்டை செய்வார். அவர் தாப்பன் அவர் செய்வார். අපේ රටට සුදුසු ජනාධිපති කියන්නේ කවුද? රනිල් අවස්ථාව හොඳනේ. මගේ අදහස රනිල් අවස්ථාව හොඳ. හේතුව කියන්නේ තෙල් පොලින් නැති කරා සෑහෙන රට තත්ත්වයකට ගත්තනේ. සෑහෙන දුරට අවුරුදු මාත්‍ය හොඳට කරා කියලා හිතනවා. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? சஜித் வரணும்னு நினைக்கிறேன். காரணம்னு சொன்னால் அவர் நிறைய நல்ல சேவைகள் அவங்களோட வாப்பா ஒரு சேவை செஞ்ச ஜனாதிபதியாக இருக்கிறாரு. அவரும் அதே மாதிரி சேவை செய்வார் என்று நான் நம்புகிறேன். வறுமையை எண்ணி பயந்து விடாதே, உனக்கு ஒரு திறமை இருக்கு சஜித், நீ மறந்து விடாதே. நீ மக்கள் திலகமாக இருக்க, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நானும் வளர்க்கணும். சஜித் தூக்கத்திலும் அவரே, படுக்கையிலும் அவரே, இருக்கக்குள்ளும் அவரே சேவை நீங்கள் இந்த இலங்கைக்கு ஸ்ரீலங்காவுக்கு செய்யணும் என்று நாங்கள் நம்புகிறோம், விரும்புகிறோம். සුදුසු අනිත් ජනාධිපති කවුද? සජිත් ප්‍රේමදාස මහත්තයා තමයි සුදුසු. හේතුව එයා ආවොත් මම හිතන්නේ අපේ රටේ මේ තියෙන ප්‍රශ්න හුඟක් निराකරණය වෙනවා. මොකද වංචා දූෂණය කියන එක දැන් උපරිම තැනට ගිහිලා තියෙන්නේ.
සාමාන්‍ය ඒවා පිටු දකින්න පුළුවන් වෙන්නේ ඒ වගේ කෙනෙක් આવුත් විතරයි. ඒ නිසා තමයි මගේ කැමැත්ත මම මේ කියන්නේ. අනිවාර්යයෙන් මේවා කෙනෙක් එන්න ඕනේ. එහෙනම් රට හැදෙන්න. රට බාරගත්තේ නේ කියලා. එයා බාරගත්තේ නෑ නෙමෙයි. එයාට ඉතලා ගිහලා අපේ ඉන්න ඒක කියන්න ඕනේ නැහැ. ජනාධිපතිතුමා අරගත්තා. ප්‍රේමදාස මහත්තයා හිටියන අපේ සීමා රණසිංහ ප්‍රේමදාස මහත්මයා එතුමාගේ ප්‍රතිපත්ති අනිවාර්යෙන් පුතාගෙන යනවා. සුදුසු අනිත් ජනාධිපති කවුද? අනිත් ජනාධිපති නායකයන් කවුද මේ අනුර තමයි දැනට ඉන්නේ. ඒ කියන්නේ අනිත් කට්ටිය අනුර කරලා ඉවරයිනේ දැන් අවුරුදු ගාණක් අපි බැලුවානේ. හොර අල්ලනවා කියනවානේ. ඒක අල්ලනවද? ඒක දන්නේ නැහැ ඉතින්. රට හදනවා කියලා විශ්වාසයක් තියනවද? සාමාන්‍යයෙන් විශ්වාසයක් තියෙනව නේද? හදයි කියලා ඉතින් බලාපොරොත්තු හරියටම කියන්න බෑ. එහෙම ඉතින් බලාපොරොත්තු තියෙනවා. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? இன்ஷால்லா சஜித் பிரேமதாஸ் அவர்கள். காரணம் அவர் மக்களுக்காக நிறைய சேவைகள் செஞ்சிருக்கிறார். எதிர்கட்சியில் இருந்து கொண்டு நிறைய சேவைகள் செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் தற்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த கூட்டணி மிகவும் பொருத்தமான ஒரு கூட்டணியாக அறிவுபூர்வமான ஒரு கூட்டணியாக இருக்கிறத வச்சு நான் அந்த கருத்துக்கு அப்போ நாடு விழுந்த நேரம் நாட்டை பொறுப்படுங்க அப்படின்னு சொன்ன நேரமே எடுக்கலன்னு அவர் அந்த நேரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவாக இருந்தது. 69 லட்சம் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது கோட்டாபய ராஜபக்ச. திடீரென்று நாடு விழுந்ததோட கூப்பிட்டாரு பொறுப்படுங்க அப்படின்ட்டு. அது பொறுப்படுக்கிற நேரம் கூட ஜனாதிபதியாக அவர் யார் கோட்டாபய தான் இருந்தாரே தவிர இவரை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டது அது பொருத்தமானதாக விளங்க இல்லை. மக்களால் இவர் தெரிவு செய்யப்பட்டு இந்த முறை அவர் ஜனாதிபதியாக வந்ததா இன்ஷா அல்லாஹ் அவர் பெரிய ஒரு சேவை ஒன்று செய்வார் என்று நம்புகிறோம். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி எனக்கு சஜித் தான் நல்லன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ அதை சீரியல் எத்தனையோ ஜனாதிபதி புதுசாக வந்துட்டாங்க. வந்தவங்க அவ்வளோ பேராலையும் ஒன்றும் பிரயோஜனமான எதுவுமே நடந்து கொள்ளலை. சரியா? நீ இவர் வந்து சரி நல்லது நடக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்களோட அப்பா காலத்துலேருந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூல் விஷயங்கள் பாதி நடந்தது அந்த நேரத்தில். இப்போ அதிலிருந்து இவர் செய்வாருங்க ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் நினைக்கிறோம். வந்து செஞ்சாருன்னா அந்த நம்பிக்கைக்கு பாதகமாக செஞ்சாருன்னா எங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறோம் நாங்கள். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாரு? சஜித் தான் நல்லவண்ணா. காரணம்னு கேட்டால் அவர் போன டிப்பு கேட்டு இதாகிட்டாரு. இந்த மனுஷன் வந்தாரும் நல்லாயிருக்கும். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் பிரேமதாசர மகன் சஜித் பிரேமதாசன் தான் நினைக்கிறேன். காரணம் நாட்டில் நிலைமையில பார்க்க நேரம் அவர் வந்தால் தான் ஒரு அளவுக்கு சரி வரும். நம்ம நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரைனா சஜித் வந்தால் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். காரணம் வந்து இப்படி விலைவாசியை பொறுத்தவரையில் எல்லாம் இல்லாதாக்களுக்கும் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் ஆகி ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாம் குறைஞ்சின்றா ஆனால் கடைகளில் போயிட்டு சாமான் விலைகள் அது இதில் கேட்டால் எல்லாம் கூட தான் ஈக்கி. ஆனால் 5 சொல்கிறாங்க எல்லாம் குறைச்சி ஈக்கிண்டு. ஆனால் அவங்க அதே விலையில தான் விற்று நீறாங்க. அதனால நீ சஜித் வந்தால் கொஞ்சம் நல்லா ஈக்குன்னு பார்க்குறேன். நீ அதுவும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு சும்மா என்ன பொறுத்தவரை சும்மா சொல்லி பார்க்குறது தான் இது. சஜித் වන්ද නම් අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද කියලා හිතන්නේ? මම හිතන්නේ අනුර කුමාර දිසානායක. හේතුව? දැන් මෙහෙමනේ මේ රට අවුරුදු 76ක් මේ පාලක විනාශ කරලා තවත් මේක සංවර්ධනය වෙලා නැහැ. අපිට ඒකින්ද මේ ඉන්න කවුරුත් මේ විශ්වාස හිටියන්න බෑ. අපි තරුණයෝ වශයෙන් අපිට විශ්වාස අනුර කුමාර දිසානායක සහෝදරයව. රට හදනවද? අනිවාර්යෙන්ම මොකක් හරි කළා කියලා මට හිතෙනවා. රට අනුරට. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? நான் சஜித். காரணம் அவர் வந்து ஏழைகளோட மிக நெருக்கமானவர் உறவை வைத்திருப்பதால் எனது தனிப்பட்ட தீர்மானம். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? நான் அனுரகுமார திசாநாயகன் நினைக்கிறேன். காரணம் வந்து அவர் படிச்சிருக்கிறாரு. அடுத்து இந்த நாட்டை கொண்டு போகிற நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது. மக்களோட பிரச்சனை என்னன்றது அவருக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மெச்சூர்டான ஒரு ஆள் ஆகிறார். அவர் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவர் தான் தேவைப்படுறாருன்னு நினைக்கிறேன். இனி இன்ஷா அல்லாஹ் என்ன மாதிரி யார் வந்தோம் என்ன நடக்கும்ன்ற இது வந்து அல்லாஹ்ட கையில் தான் இருக்குது.
இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? அது அனுரகுமார என்ற தலைவர் தான் பொருத்தம் என்று நான் கருதுகிறேன். அதற்கு காரணம் இன்று களவு, பொய், கொலை, கலாச்சாரம் போன்ற அத்துணை விடயங்களையும் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன், அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் என்ற உயர்ந்த கோஷத்தோடு அவருடைய பிரச்சாரங்கள் இருக்கின்றது. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சஜித் தான் வரணும். காரணம் வந்து அவர் அபிவிருத்தி இருந்தால் அவர் சொந்த நிதின்னு பார்க்காம இருக்கு, நல்ல சேவை இருந்தால் இனி அடிப்படையில் அவர் பரவலாக நாடு பரவலாக நல்ல சேவைகள் செய்திருக்கிறார். අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? මම හිතන්නේ දැන් අපි පක්ෂ දෙකකටම දැන් විටින් විට බලය දීලා තියෙනවානේ. දැන් වෙනසක් කරන්න JP එකටත් දීලා බලන්න අන්න මාත්‍රය කියන්නේ දීලා බලන්න ඕනේ. මොකද බුද්ධිමත් ජනතාවක් යවට ඒක රාශිය ඉන්නවා. බලමු දීලා බලමු වෙනසක් වෙයිද කියලා. රට අනුරට. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? நான் சஜித்தை தான் நினைக்கிறேன் வருவாருன்னு சொல்லி. காரணம் அவர் தான் நாட்டை செய்வார் நல்ல வழியில். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? சஜித் முக்கியா. காரணம் அவருக்கு கொடுத்து பார்ப்போமே, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அவர் புதுசாக ஒரு ஆள் வராரு, அவருக்கு கொடுத்து பார்ப்போம் என்ன செய்யறாரு. எல்லாரும் நாட்டை செய்வார் நம்பிக்கைக்கு. அப்ப நாடு விழுந்த நேரம் எடுக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்றாங்களே. விமர்சனம் எடுக்கலன்னு சொன்னா இனி அதுக்குரிய ஏற்பாடு சரியா நடக்கலையே. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? அனுர திசாநாயக் அவர் தான் சரியான ஆள். காரணம் வந்து மற்ற எல்லாரும் களவெடுத்து வைக்கிறாங்க, நாட்டை வந்து பாதுகாக்கல, யாரும் நாட்டை கொண்டு போகல சரியான முறையில். அதை சுற்றி அவர் தான் சரியா இருப்பாருன்னு நம்புறேன் நாங்கள். ராட்டா அனுரட்டை. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? சஜித் நாயகர். காரணம் அவர் நல்ல சேவை செய்வார். அவர் வந்தால் நல்லா இருக்கு. අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද කියලා හිතන්නේ? අනුර තමයි අපි නම් කියන්නේ. හේතුව? ඒක වැටිලා තියෙන විනාක කොට ගන්න ඉතින් එයා තමයි ඉන්නේ. අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද කියලා හිතන්නේ? සජිත් මහත්තයා. සජිත් මහත්තයා. රට හදනවද? හදනවා. අයි බාරගත්තනේ. ඊට ඉස්සර දුන්නානේ බාරගත්තනේ. ඊට ඉස්සරලා පොඩි අඩපාඩු තිබ්බා ඉතින්. මෙතනින් සජිත් මහත්තයා